கேளுங்க, நான் பாரம்பரியமான திராவிட இயக்கத்தை சார்ந்தவன், திமுக சார்ந்தவன். கலைஞர் முன்னிலையில கூட பேசியிருக்கேன். கதாநாயகன் அவர்தான். இல்லம்மா, உங்களுக்கு ஒரு கட்சி சார்பான பார்வை இருக்கு. இல்ல, உங்களுக்கு ஒரு கட்சி சார்பான சிந்தனை இருக்கு. ஏமா நானா கடவுள், நானா அந்த கட்சி நடத்துறேன். இருமா, உன்ன டேட் இருக்குமா? ரைட்டு, ஆமா. அதாவது இன்னும் இருங்க, அதிமுக கூட்டணி முழுமை பெறல. இருங்க சார், இருங்க சார். அதாவது நாம் தமிழர் கூட்டணி கூட போட்டிருக்கேன். நாம் தமிழர் கூட்டணி இருக்கா? அதாவது கூட்டணி அலைன்ஸ் அதாவது இன்னும் டேட் இருக்கு, இது இருக்கு. அதாவது தாவே கூட காங்கிரஸ் அந்த கணக்குல தான் நான் கேட்கப்பட்டது. ஆனா அமையல. தப்பு இல்ல சார், இருங்க, எதுவுமே ஃபைனல் இல்ல. எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு கூட்டணியும் இறுதி வடிவம் பெறல. தேர்தல் ரேட் அறிவிட்டோம், நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதனால தற்போதைய சூழ்நிலை திமுக கூட்டணி அமைஞ்சால் தாவேகா மாற்று கட்சி கூட்டணி அமைஞ்சா எப்படி கேட்கிற போது அது மொத்த கூட்டணி எடுத்துங்க, கோர் ஓட்டா வந்து இது எடுத்துங்க, அப்ப கரெக்டா இருக்கும். அப்புறம் அடுத்து நாம் தமிழர் கூட்டணி அதை போட்டிருக்கேன் பாப்பா. அது திமுக கூட்டணி சேருது, அது உங்க பார்வை தவறு. அது கேளுமா, என்ன பேச விடுமா, தாவே என்ன பேச விட்டு தமிழ் அமைப்புகளே வரும். அந்த பார்வை வந்து கட்சிகளுக்காக கோர் ஓட்டு, இது வந்து ஊர்ஜிதமா இருக்கு. அந்த கோர் ஓட்டுன்னு வச்சுங்க, யாருக்கு அந்த வாக்குன்றது அந்த பார்வை. இது இப்படி கூட்டணி அமைந்தால் திமுக, அதாவது தாவேகா காங்கிரஸோ மாற்று கட்சியோ கூட்டணி அமைஞ்சா இன்னும் வந்து இது ஃபைனல் அல்ல. தற்போதைய சூழ்நிலை இப்படி இருக்கு. அடுத்த ஆய்வுல அக்யூரன்சியா எந்த இதுன்னு வரும். அது வந்து நல்லா பிரதர் என்னன்னா, இந்த பார்வை வேற அந்த பார்வை நான் எடுத்துன்னு தான் தெரியும். உங்க பார்வை நீ கேட்கறது ரைட்டு, ஆனா நான் எடுத்துன்னு என்னுடைய பார்வை என்ன எந்த பங்கில் எடுத்துன்னு எனக்கு தெரியும். சோ அது கூட்டணி, அது சம்மதில நீங்க எந்த சம்மதில இருங்க, ஒரு டேட் இருக்கு பிரதர், டேட்டுக்கு வெயிட் பண்ணுங்க, அப்ப வரும். நிறைய கூட்டணி இருக்கு. கூட்டணி அமைஞ்சா நல்ல ஒரு பிரகாசம் வரும். அமைந்தா ஆமா, அது வார்த்தை ஒன்று விட்டுருப்போம், அவ்வளவுதான். ஏங்க புத்தகம் மாதிரி பிறப்பு சின்ன பிள்ளைகள் இருக்கணும். அக்யூரன்சி வராது, ஜெலசி வராது. அசம்ப்ஷன் ப்ரெடிக்ஷன் ரெண்டு இருக்கு சார். நீங்க பண்ணது அசம்ப்ஷனா ப்ரெடிக்ஷனா? ரெண்டுமே இல்ல. 46வது பக்கம் தாவேக கூட்டணி போட்டுட்டீங்க. தாவேகால யார் யார் கூட்டணி சொல்லுங்க. உன்ன கூட்டணி ஏதோ அமையலமா, வெயிட் பண்ணு. உன்ன டைம் இருக்கு, டேட் அறிவிட்டோம். கூட்டணிங்கற விஜய்கான தனிப்பட்ட இல்ல, அப்ப காங்கிரஸ் வந்து பேச்சத படிச்சு டிக்ளரேஷனுக்கு அப்புறம் தான் சார் சர்வேல வந்து இல்ல அதாவது மக்களிடம் வந்து கேட்டபோது அந்த காங்கிரஸ் உள்ள அலைன்ஸ் பார்ப்ப தாவேகோட கூட்டணி வந்து அந்த பார்வையில் எடுக்கப்பட்டதா நீங்க பாத்தீங்க. 37வது பக்கம் தாவேகாக்கு 19% போட்டுட்டீங்க. அதுக்கு அப்புறம் தாவேகா கூட்டணி 28% போட்டுட்டீங்க. ரைட், சூப்பர். அதாவது இது வந்து கோர் ஓட்டு, அது கூட்டணி அமைத ஒரு டேட் இல்ல. வெயிட் பண்ணுங்க சிஸ்டர், வெயிட் பண்ணுங்க. அரசியல் இருக்கு. அதாவது இருங்க தலைவா. இது கோர் ஓட்டு, இது கட்சியினுடைய இருக்கிற கோர் ஓட்டு. இதையும் அதை கம்பேர் பண்ணுங்க. அது வேற, இது வேற. அது கூட்டணி. அதாவது இருங்க, அதாவது மேடம் இது அதாவது என்ன இன்னும் அமையலைங்க. டேட் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. அதாவது கூட்டணி அமைந்தால் இப்படி வருது வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. புரியுதா பிரதர்? இந்த காலகட்டத்துல அந்த தேர்தல்ல நீங்க எடுத்த அந்த சர்வே கூட நீங்க எடுத்த டேட்டாவை ரிசல்ட்டோட ஒப்பிட்டு சொல்லுங்க. அது கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருக்கு, ஒத்துக்கிறேன். இல்ல நீங்க இல்ல அது டேட்டாஸ் என்கிட்ட இல்லமா டேட்டாஸ் என்கிட்ட இல்ல. அதெல்லாம் 2000 ipds.com.in போட்டு பாருங்க, அதுல ஏத்தி இருக்கேன். நீங்க செல்லுலயே ஓபன் பண்ணுங்க, ipds.com ஓபன் பண்ணி பாருங்க.
அதாவது பிரதர், எல்லா புள்ளி விவரங்களும் ibs.com.in இணையதளத்தில் போடப்பட்டிருக்க. அண்ணா ஒரே நிமிஷம். அதாவது 16 கேட்ட டேட்டாஸ் அதுல இருக்கு. டேட்டாஸ் போய் பாருங்க. ஒரு நிமிஷம். ஓகே 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 பாய். நன்றி நன்றி. நாம விரும்புறோமோ விரும்பலையோ கிராமப்புறங்கள்ல திரு விஜய் அவர்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் ஊடுருவி இருக்கிறார். ஒண்ணு கேளுங்க, நான் பாரம்பரியமான திராவிட இயக்கத்தை சார்ந்தவன், திமுக சார்ந்தவன், கலைஞர் முன்னிலையில கூட பேசியிருக்கேன். ஆனா என் பிள்ளைகள் என்ன சொல்றாங்கன்னா, என் பிள்ளைகள் இந்த முறை நீங்க போட சொல்லாதீங்க. இல்ல தங்கச்சி, அது அவர்தான் சொல்லணும், அவர்தான் எடுத்தவரு. தனியா நின்னு நிக்கிறதுனால இன்னும் வலுப்பெறுவார். இல்ல இன்னும் வலுப்பெறுவார். அவர் முடிச்சிட்டாரு. அவர்தான் கதாநாயகன். அவர்தான். இல்லம்மா, உங்களுக்கு ஒரு கட்சி சார்பான பார்வை இருக்கு. இல்ல உங்களுக்கு ஒரு கட்சி சார்பான சிந்தனை இருக்கு.